ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட் ரூ. 50 நோட்டை தான் நம்ம பார்க்குறோம். இந்திய அரசாங்கம் வெளியிட்ட இந்த ரூ. 50 பார்த்தீங்கன்னாக்கா மற்ற ரூபாய்க்கும் நம்ம பார்த்துட்ருக்க ரூபாய்க்கும் வித்தியாசம் இருக்குது. கலர் டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் இருக்கும் இதில். அது மட்டும் இல்லாமல் எல்லா ரூபாய் நோட்டுடைய பின்பக்கம் கொடியுடன் கூடிய பார்லிமெண்ட் வரைபடம் அதில் பதிவு செஞ்சுருக்கோம். இந்த கரன்சி நோட்டில் கொடி இல்லாத பார்லிமெண்ட் கட்டிடமும் அதில் பதிவு செஞ்சுருக்காங்க. இது ஒரு எரர் நோட்டு சொல்லுவாங்க, மிஸ்டேக் நோட்டுன்னு சொல்கிறாங்க, ரேர் கலெக்ஷன், இப்படி பல பேர் நம்ம அதில் வச்சுக்கலாம். இது 1975 முதல் 1982 வரை இந்த கரன்சியை நமது அரசாங்கம் வெளியிருக்காங்க. இதில் முன்பக்கம் பார்த்திங்கன்னா மத்தியில் ரூ. 50 என்றும், வலது புறத்தில் அசோக சின்னமும் இருக்குது. பின்பக்கம் பார்த்திங்கனாக்கா கொடி இல்லாத பார்லிமெண்ட் கட்டிடம், அதில் முக்கியமான ஒரு அம்சம் அந்த கரன்சியை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கரன்சி நோட்டில் 14வது ஆர்பிஐ கவர்னராக இருந்த ஐஜி பட்டேல், அதாவது இந்திரஜித் குரோதபாய் பட்டேல், அவங்க தான் அதில் கையெழுத்தப்பட்டிருக்காங்க. இவங்க 1977 முதல் 1982 வரை நமது இந்திய அரசாங்கத்துடைய ஆர்பிஐ கவர்னராக பணியாற்றி இதில் சிக்னேச்சர் பண்ணியிருக்காங்க. இவங்க சிறந்த பொருளாதார நிபுணர். அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.